Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு The Project Hail Mary படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துடலாம். ஏதோ ஒரு வகையான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சூரியன் மேலே வந்துட்டு அப்படியே பறந்து இருக்கு. அது வந்து கருப்பாக இருக்குது. சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட். இது இப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்த 30 வருஷம் கழிச்சு இது வந்து சூரியனையே மொத்தமாக மறைச்சிரும், சூரியனே மொத்தமாக சாப்பிட்ரும். அப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னா சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஒரு வெளிச்சமும் வராது. இந்த உலகமே அப்படி சில்லுன்னு ஆகிடும். சூரியன் வெளிச்சம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாமல் போனால் மக்கள் இந்த பட்டினியில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. இப்போது உலகத்தில் கூட எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஹெயில் மேரி. அது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று. இவங்க என்னதான் செலவு பண்ணாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக நடக்குமான்னு யாருக்குமே தெரியாது. அதனால் ஹெயில் மேரி அப்படின்னு ப்ராஜெக்ட் வந்து அமைக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்து ரயான் காஸ்லிங். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. தண்ணியை பற்றின ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காரு. அதனால இவரை கூப்பிட்டு வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுத்துறாங்க. ஏன்னா அந்த சூரியன் மேலே கூடிய அந்த பாக்டீரியாவுடைய சாம்பிள்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. அந்த சாம்பிள்ஸை வந்து இவர்கிட்ட கொடுத்து இவர் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறார். இது வந்து தண்ணியோடைய மூலக்கூறுகளால் ஆன ஒரு பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனப்பெருக்கம் ஆகி அந்த சூரியனை மறைக்கிற அளவுக்கு ஆகிடும். ஒரு அடுத்த 30 வருஷம் கழிச்சு அப்படிதான் ஆக போகுதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்போதான் இந்த ப்ராஜெக்டை பற்றி இவர்கிட்ட சொல்லப்படுது. என்ன இந்த பாக்டீரியா வந்துட்டு கேலக்சி முழுக்கும் பரவிட்டு இருக்கு. எல்லா சூரியனையும் எல்லா நட்சத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லப்படுது. அப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறாருன்னா எப்படிதான் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க 11 லைட்டியை தள்ளி ஒரு ஸ்டார் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாரை மட்டும் இந்த பாக்டீரியா தாக்கவே தாக்கலை. அதை தவிர எல்லா ஸ்டாரையும் தாக்கி இருக்குது. அப்போது நம்ம இங்கேருந்து 11 லைட்டை தள்ளி இருக்கிற அந்த ஸ்டார் கிட்ட போய் அந்த ஸ்டார் ஏன் தாக்கப்படலை, அதை ஏன் இந்த பாக்டீரியா வந்து சாப்பிடலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வந்து அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு எது எரிபொருள் நம்ம கிட்ட கிடையாது. அந்த லெவல் லைட்டியை தள்ளி எப்படி போக முடியும் அவளை கேட்கும்போது இந்த பாக்டீரியாவை நம்ம இனப்பெருக்கம் பண்ணி ஒரு 9 பில்லியன் அளவுக்கு ஒரு லிட்டராக நம்ம கொண்டு வந்தோம்னா அதை வந்து நம்ம வந்து எரிபொருளை பயன்படுத்தி இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்மளை ட்ராவல் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பல வருஷம் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி அந்த பாக்டீரியா வந்து இனப்பெருக்கம் பண்ண வச்சு 9 பில்லியன் லிட்டர் கிட்ட வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து இவங்க ஃபியூலாக யூஸ் பண்ணி அந்த 11 லைட்டை வந்து தாண்டி போவாங்க ஒரு மிகப்பெரிய இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஷிப்பில். இவர் கூட வந்து மொத்தம் 3 பேர் போவாங்க. பட் அந்த 3 பேருமே வந்து இறந்து போயிடுவாங்க. இவர் மட்டும் தனியாக இருப்பார். அந்த ஸ்டார் கிட்டேயும் அவர் போயிடுவார். இப்போ அந்த ஸ்டார் கிட்டே இவர் போயிட்டார். இவருடைய ராக்கெட் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து அங்கே இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு பொருள் வந்து இங்கே வருது, ஓகேவா, அதை வந்து ஒரு பயப்படுறாரு, ஏதோ பெரிய பாமாக இருக்கும் சொல்லி பயப்படுறாரு. ஸோ திரும்பவும் அங்கேருந்து ஒரு பொருள் வருது, அதை வந்து கேட்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே குட்டிய ஒரு பாமா மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ அந்த மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து என்ன இருக்குது யாருக்கான்னு இவர் தெரியலை. பட் அங்கேருந்து வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அங்கே ஒரு குட்டியாக ஒரு பாறை மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு குட்டியாக ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறை வந்து கை கால் முகம் எல்லாமே பாறையாக தான் இருக்குது. இப்போ அந்த ஒரு பாறை வந்துட்டு இவரோட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கொண்டு போவாங்க. இப்போ அந்த பாறை என்ன பேச வருது, இவங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, இவங்க அந்த பாறை என்ன சொல்ல வருது அப்படின்னு இவர் வந்து ஒரு லாங்குவேஜாக மாற்றி அது ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி பேச வச்சிருவார். அந்த அளவுக்கு ஒன்று பண்ணுவார், ஒரு பெரிய டெக்னாலஜி ஒன்று பண்ணுவார். இப்போ இவங்க இந்த பாறையும் இவர் கிரேஸும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இப்போ இவருக்கு என்ன தெரிய வரும்னா அந்த பாக்டீரியா வந்துட்டு இந்த ஏலியனோடைய அந்த கிரகத்தையுமே வந்து கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்குன்னு இவர் கண்டுபிடிப்பார். ஸோ இங்கே தான் வந்து கதை ஆரம்பிக்குது. இப்போது ராக்கியும், அந்த ராக்கின்றது அந்த பாறை தான், அந்த ராக்கியும் இந்த கிரேஸும், அதாவது படத்தை ஹீரோ, இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த பாக்டீரியா வந்து ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாரை வந்து தாக்காமல் போயிடுச்சு, எப்படி தப்பிச்சு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த உலகத்தையும் அந்த உலகத்தையும் இவங்க எப்படி காப்பாற்றுனாங்க சொல்லி அந்த படத்தை மீதி கதையே. படத்தில் வந்து அந்த சயின்டிஃபிக்கான நிறைய டேர்ம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்டார் கேலக்ஸி வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய கலர்ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஜிகர்நாத் ஒன்று மாதிரி நல்லா மின்னும், அந்த ஸ்பேஸிப்பே வந்து மின்னும் வச்சுக்கோங்களேன். நிறைய விஷுவலாகவே நிறைய பயங்கரமாக தான் இருந்தது. அந்த ஸ்பேஸோடைய டெப்த்து வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸிப்பில் எட்டி பார்ப்பாரு, அந்த ஸ்பேஸோடைய டெப்த்து என்னன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்தது. அண்ட் இது அந்த ஸ்பேஸிப் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி டக்குனு இங்கே போகுது அங்கே போகுது அங்கே போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. படத்தை வந்து நான் லீனியராக கொண்டு போயிருப்பாங்க. ப்ரெசென்ட்டு கொண்டு போயிருப்பாங்க. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ளே முடிச்சிருப்பாங்க. நிறைய வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து நிறைய காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அந்த நட்சத்திரத்துக்கு மேலே போயிட்டு ஒரு சாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன் தான் நல்லாவே இருந்தது. ஸோ இங்கே என்ன ட்ரை பண்ணிக்காங்க அப்படின்னா ஒரு பாறாங்கலுக்கும் ஒரு மனுஷனுக்கான
ஒரு நட்பை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. மனிதர்களை விட இந்த ஏலியனை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏலியனை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த ராக்கி வந்துட்டு இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசி கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் வந்து அந்த ராக்கி மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஒரு மனுஷனால தான் அந்த ராக்கியோடைய மொத்த கிரகமே காப்பாற்றப்பட்டிருக்கும். தி ப்ராஜெக்ட் ஏல் மாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ போர்னான படம் தான். நிறைய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நிறைய சயின்டிஃபிக்காக பேசியிருப்பாங்க. ஒரு விஷுவலாக கிராண்டியரான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு பாறங்களுக்கும் ஏற்படக்கூடிய நட்பு தான் இந்த மொத்த படமே. இது ஒரு டீசெண்டான படம் தான். மிகப்பெரிய அளவில் ஒரு படம் எடுத்திருக்காங்கலாம் சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.